Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கவள மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மீன் வறுவலுக்கான மசாலாவை கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போறோம். கவள மீன் மட்டும் இல்ல, நீங்க எந்த fish ட்ரை பண்றீங்கனாலும் இந்த மசாலாவை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. இந்த அருமையான மீன் வறுவலை சிம்பிளா வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முதல்ல கவள மீனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவு இருக்கும். ஸோ மீனில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி gashes போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுனால மசாலா நல்லா உள்ளே இறங்கி சாப்பிடும் போது நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கவள மீனும் மத்தி மீனும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு 2 மீனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 10 குண்டு மிளகா எடுத்திருக்கேன். ஸோ நீட்டு மிளகாவோ ஏதோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு சீரகம், அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், அதை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவை ஊற வைக்க டைம் இல்லைன்னா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள், சட்டுன்னு அது ஊறிடும். கொஞ்சமாக மிளகுத்தூளை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா மசாலா அரைக்கும் போதே நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. க்ரஷ் பண்ண மிளகுத்தூளோடு சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை மசாலாவில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது உள்ளெல்லாம் மசாலா நல்லா இறங்குற மாதிரி நல்லா அதை கோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க ஃபிஷ் பீசஸ்லேயும் நம்ம மசாலாவை நல்லா தடவிக்கலாம். எல்லா மீன்லேயும் மசாலாவை நல்லா கோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேரினேட் பண்ண மீன் துண்டுகளை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். தவாவை நல்லா ஹீட் பண்ணி அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ் பீசஸை ஒன்று ஒன்றா நம்ம தவாவில் சேர்த்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மீனை குக் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ஆக நமக்கு அதிக நேரமே எடுக்காது. ஸோ சட்டுன்னு ஆகிடும். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீனை நம்ம குக் பண்ணுறோம். ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் நல்லா குக் பண்ணலாம். மீனோட 2 சைடும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பாக நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா மொடன்னு ஆகிடும். அதனால் அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். அப்போ தான் ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிடும் போது ரொம்பவே அருமையாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம ரெட் சில்லி பவுடரை யூஸ் பண்ணி தான் நம்ம மசாலாவை செய்வோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஊற வச்சு மசாலாவை அரைச்சி வச்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாகவும் ஆத்தென்டிக்காகவும் இருக்கும். அந்த நாள்லலாம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி தான் ஊற வச்சு அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்து அதில் தான் மீன் குழம்போ மீன் வறுவல் இதெல்லாம் வந்து செய்வாங்க. அந்த ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி மீன் வறுவலை சூப்பராக செஞ்சிட்டோம் பாருங்கள். இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் மீன் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Stay tuned to rasithurusi for more interesting recipes. Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.